இந்த நபர் நவம்பர் 14ஆம் தேதி இறந்துட்டார். இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, தெரியாதவங்களுக்கு தான் அந்த வீடியோ. இவரோட பேரு வி சேகர். இவர் தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு இயக்குனர். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிங்கிற அந்த டேக்லைனுக்கு 100% பொருத்தமான ஒரு ஆள் தான் வி சேகர். இவரோட பேரு வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம். இவரோட படங்களை நம்ம நிச்சயமா பார்த்திருப்போம். 90s கிட்ஸ் ஆகட்டும், ஏர்லி 2K கிட்ஸ் ஆகட்டும், நம்ம தொலைக்காட்சிகள்ல ரிப்பீட்ல பார்த்த படங்கள் இவரோட படங்கள் தான். காலம் மாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, வரவு எட்டனா செலவு பத்தனா, பொங்கலோ பொங்கல், பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், பார்வதி என்னை பாரடி, இந்த மாதிரி இவரோட படங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி டிராமாவா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த 18 படங்கள்லையுமே ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒண்டி குடுத்தனம். இந்த 5-6 வீடு காம்பவுண்ட் வீடா இருக்கும். இந்த 5-6 வீட்டுக்கும் காமனா ஒரு டாய்லெட் இருக்கும். அதை தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு காலனிக்குள்ள இல்ல ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு 5-6 வீடு இருக்கும். அந்த வீட்டில் நடக்கக்கூடிய கதைகள், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எந்த மாதிரி இருக்குங்கிறத எக்ஸாக்டா அப்படியே காமிச்சவர் தான் இந்த வி சேகர் அவர்கள். அந்த அந்த குடும்பங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும், அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வீட்டில் ஒரு வேலை பார்ப்பாங்க, ஒரு தையல் மிஷினை வச்சு டெய்லரிங் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாரு. இந்த மாதிரி அந்த குடும்பங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எப்படி அதை அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, அவங்களோட லைஃப்பை பத்தின ஒரு படமா தான் இவரோட படங்கள் இருக்கும். இந்த 18 படங்கள்ல காமெடி எந்த அளவு அதிகமா இருக்கோ அதே மாதிரி படத்துல கருத்தும் இருக்கும். இந்த படங்கள்ல வந்து ஒரு கேரண்டி கொடுக்கலாம், வி சேகர் படம் போடுறாங்க டிவியில அப்படின்னா குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். எந்த விதமான தப்பான சீனோ, ஒரு 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 வல்கரான சீனோ, ஒரு குழந்தைகள் பார்க்க முடியாத சீனோ அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த படங்களை அனைத்து தரப்பு ஆடியன்ஸுக்கும் இந்த படங்கள் பிடிக்கும். இவரோட இறப்பு வந்து சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான்.